வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகள் தேர்தல் திருத்தச் சட்டத்தின் 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் அமைக்கவுள்ள கூட்டணியின் தலைமைத்துவத்தை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளதாக வெளியாகியுள்ள அரசு தகவல்கள். வைத்தியர் அர்ஜுனா வெளியே வந்தவுடன் விழப்போகும் முதலாவது அரசியல் விக்கெட் இவர்தான். இலங்கை தமிழரசு கட்சிக்கு பேரிடி. தொடர்வது விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையில் நடத்தி மாகாண சபைகளை மீள இயங்க பண்ணுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சமர்ப்பித்த தனிநபர் சட்டம் மூலம் நேற்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் 2ஆம் வாசிப்பில் விவாதமின்றி வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றம் செய்துள்ள பரிந்துரைகளை சட்டமூலத்தில் திருத்தங்களாக செய்வதற்காக அது நாடாளுமன்றத்தின் சட்டங்களுக்கான நிலையற்குழுவுக்கு அனுப்பப்படுகிறது. நிலையற்குழுவின் திருத்தங்களோடு பெரும்பாலும் இம்மாதம் 3வது வாரத்தில் அது மீண்டும் நாடாளுமன்றத்தில் 3ஆம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று 2ஆம் வாசிப்புக்காக அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. விமல் வீரவங்ச எம்பி மட்டும் அதற்கு தமது எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை இது என்றும் அவர் விமர்சனம் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருந்த நிலையில் கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் இதனை அறிவித்துள்ளார். செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான நிகழ்வுகளின் முதல் கட்டமாக சமய வழிபாடுகளோடு நிகழ்வுகள் ஆரம்பமான நிலையில் அதில் பசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிலையாவதற்காக எதிர்வரும் நாட்களில் அமைக்க உள்ள கூட்டணியில் தலைமைத்துவத்தை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று கொழும்பிலிருந்து வெளியான சிங்கள நாளிதழ் ஒன்றில் பிரதான செய்தியாக இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் இணைந்து இந்த புதிய அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்ப உள்ளதாகவும் செய்தி தெரிவிக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு முழு நாட்டிலிருந்தும் சுமார் 2,50,000 வாக்குகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் தற்போது அதனை அதிகரிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே பல்வேறு அரசியல் உக்திகளை கையாண்டு வருகின்றார். மேலும் புதிய அமைக்க உள்ள கூட்டணி அதன் உக்தியாக பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அதன் தலைமைத்துவத்திற்கு தயாராக இருப்பதும் அந்த உக்திகளில் ஒன்று என்றும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு நமக்கு 3,855 மில்லியன் நிவாரணம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இன்னமும் சில மாதங்களில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் சரி, யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, கடன் ஒப்பந்தத்தில் மாற்றம் ஏற்பட்டால் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்க முடியாது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் $700 மில்லியன், உலக வங்கி $400 மில்லியன், ஆசிய அபிவிருத்தி வங்கி $300 மில்லியன் வழங்குவதாக உறுதியளித்துள்ளதுடன் எமக்கு 3,855 மில்லியன் நிவாரணம் கிடைக்கும். வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தற்போதுள்ள நிதியமைச்சர் மற்றும் நிதி அமைச்சும் சர்வதேச நாணய நிதியத்தில் கையொப்பமிட்டுள்ள உடன்படிக்கைக்கு அமைய 2025ஆம் ஆண்டளவில் $518 மில்லியன் வெளிநாட்டு வள இடைவெளி இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் 663 மில்லியன் நிதியை வழங்குவதற்கும் உறுதியளித்துள்ளது. எனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது நடைமுறையில் உள்ள கடன் ஒப்பந்தம் தேர்தல் அல்லது ஏனைய விடயங்களுடன் பொருட்படுத்தாது 2027ஆம் ஆண்டு வரை அதே வழியில் செயற்படும் என்றும் கூறியுள்ளார்.
மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் பிரவேசித்தது தொடர்பாக வைத்தியசாலையால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கைதான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை கோரிக்கை மனு கடந்த திங்கட்கிழமை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அவர் இன்று புதன்கிழமை 7ஆம் தேதி வரையில் விளக்கமறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். கடந்த திங்கட்கிழமை நகர்த்தல் பத்திரம் ஊடாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கூறப்பட்டது. அதற்கான அவசியம் ஏற்படவில்லை என்ற வாதம் நீதிமன்றத்தின் முன்வைக்கப்பட்டதை அடுத்து மன்னார் நீதிமன்றத்தில் அவரது பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. இன்று அவரது வழக்கு விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதத்தில் இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் மன்னாருக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாக சமூக வலைதள பதிவுகள் தெரிவிக்கின்றன. மன்னார் பொது வைத்தியசாலையில் இளம் தாயொருவர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படாத காரணத்தாலேயே அவர் மரணமடைந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பொது பிரச்சினை தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனையிலிருந்து மன்னார் சென்றிருந்தார். பொது பிரச்சினைக்காக குரல் கொடுக்கும் ஒருவராக தமிழ் மக்களால் பார்க்கப்படும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நிலையில் அவர் தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் மேலும் பிரபல்யம் அடைகின்றார் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மன்னார் பொது வைத்தியசாலையில் தமிழ் இளம் தாயொருவர் மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படாததால் உயிரிழந்தது குறித்து சமூக வலைதளங்களில் முதலில் தகவல் வெளியானது. அதன் பின்னர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அந்த பொது விஷயத்தை கையில் எடுக்க நடவடிக்கை தொடங்கிய பின் அந்த சம்பவம் பெரிய அளவில் வெளிச்சத்திற்கு வந்தது. அதுவரை இந்த பொது பிரச்சனையில் தொடர்புபடாத தமிழ் அரசியல்வாதிகள் இப்போதுதான் தூக்கம் கலைந்து கட்டி பார்க்கிறார்கள். மன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இவ்வளவும் நடந்த பின்னரே வைத்தியசாலையில் தலையை காட்டியதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தமக்கு வாக்களித்த மக்களின் பிரச்சனையில் அக்கறையின்மையினை வெளிப்படுத்துகிறது என்று மன்னார் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சார்ல்ஸ் நிர்மலநாதன் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்டத்தின் தலைவராகவும் உள்ளார். பொதுமக்களின் பிரச்சனை அதுவும் ஒரு தமிழ் இளம் தாயாரின் உயிர் போன விஷயத்தில் அவர் அலட்சியம் காட்டியிருப்பதும் அது பெரிய அளவில் வெளியே தெரிய வந்திருப்பதும் அவருக்கும் அவர் சார்ந்த தமிழரசு கட்சிக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் உள்ளது. நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மக்கள் பிரச்சனைகளில் அக்கறை செலுத்தாத தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அரசியலில் இறங்கப் போவதாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு மன்னாரில் பொதுமக்கள் மத்தியில் நல்லதொரு அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. மன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் செய்திருக்க வேண்டிய பணியினை ஒழுங்காக செய்திருந்தார். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னாருக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த விவகாரம் மன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் அரசியல் வீழ்ச்சிக்கு வழிகோலியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு வெளியான பின் விழப்போகும் முதலாவது அரசியல் விக்கெட் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் என்று எடுத்துக் கொள்ளலாம். இலங்கை தமிழரசு கட்சி தமது தலைவர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் அகில இலங்கை ரீதியாக இப்போது அறியப்பட்டுவிட்ட மன்னார் பொது வைத்தியசாலை விவகாரம் அந்த கட்சியினை மன்னாரில் மட்டுமின்றி அனைத்து தமிழர் பகுதிகளிலும் பாதிக்கலாம். பல சமூக வலைத்தளங்களில் பல குழப்பங்களை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மன்னார் வைத்தியசாலைக்கு வந்து வைத்தியர்களை இங்கே கடமை புரிகின்றவர்களையும் மிக தரக்குறைவாக அவர்களை ஏசி நடந்ததாக நான் நேற்று இரவே அறிந்திருந்தேன். உண்மையில் என்னவாக இருந்தாலும் முறைப்பாடு ஒன்று நடைபெற்று விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. அதை விடுத்து இப்படி இங்கு பணிபுரிகின்ற வைத்தியர்களை ஒட்டுமொத்த வைத்தியர்களும் பிழையானவர்கள் என்று சுட்டி காட்டுவது மிகப்பெரிய தவறு. ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் பிழை சொல்வது, அவர்களுடைய சேவையை குறை கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மிஸ்ஸஸ் ஜூட் தான் இருந்தார். அவைகளுக்கு வந்து இங்கே சிங்கள டாக்டர் நான் செக்ரட்டரியாக அவர்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டேன். மக்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன்.